Hello everyone, I am Deemat from second year MKGCT. Today I am going to tell the feedback about VGML, PGML, TML and IPL. இந்த VGML, PGML, TML, IPL இது எல்லாமே வந்து ஒரு புது விதமான ஒரு லேர்னிங் மெத்தடாக இருந்துச்சு. இது வந்து VGML பொறுத்த வரைக்கும் இப்போ வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங்கிறது வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு டெஃபனேஷன் டாப்பிக்கை வந்து நம்ம ஃபோன் எடுத்து அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்ம ஃபேஸ் தெரிகிற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன டெஃபனிஷன்ஸ் இல்லை இந்த 2 மார்க்ஸ் இந்த மாதிரி படிக்கிறதுக்கு அதுக்குன்னு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டாபிக்ஸ் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து பிஜிஎம்எல் வந்து ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங். இது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லைனா ஏதோ ஒரு கான்செப்டை வந்து நோட்டில் எழுதியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஆர் புக்கை வந்து எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து ப்ராப்ளமேட்டிக்கான கொஷின்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இதனால் வந்து நிறையா கொஷின்ஸ் ப்ராக்டிஸிங்காகவும் இருந்துச்சு. இப்போ 100 பிஜிஎம்எல் 100 பிஜிஎம்எல்னும் போது 100 டாபிக்ஸ் நியூ டாபிக்ஸு அதே மாதிரி நிறைய பிஜிஎம்எல் போடுறதுனால நிறைய ப்ராக்டிஸ் இருந்துச்சு. இப்போ டிஏஎம்எல்னும் போது வந்து இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவங்க கொஸ்டின் கேட்டு நம்ம ஆன்சர் பண்ணி அது இன்ட்ராக்டிவாக நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி ஐபிஎல்ங்கிறது வந்து அவர் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு இப்போ நம்ம அன்னைக்கு படிக்கிறத வந்து நெக்ஸ்ட் டே ஏதாவது கேள்வி கேட்பார். இப்போ அது வந்து அவர்கிட்ட படிச்சுட்டு அவர்கிட்ட பதில் சொல்லும் போது அது இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஸ்டேஜ் ஃபியர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரிலாம் அவர் கூப்பிட்டு நல்லா ஜாலியாக வந்து பேசி அந்த மாதிரி நல்லா ஜாலியாக இருக்கும். நல்லா இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு. தேங்க்யூ.